வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போற கோவில் அறுபடை வீடில் ஒன்றான சுவாமி மலை. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது 4வது படை வீடாகும். இந்த முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு விபூதி அபிஷேகம் செய்யும் போது அருள் பழுத்த ஞானியாக காட்சி தருவார். சந்தன அபிஷேகம் செய்யப்படும் போது பாலசுப்பிரமணியனாக கம்பீரமாக காட்சி தருவார். கருவறையை கூர்ந்து கவனித்தால் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்தருளியிருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவது தெரியும். இதிலிருந்து சிவனும் முருகனும் வேறு வேறு அல்ல என்பது நமக்கு புரிகிறது. மூலவருக்கு எதிரில் இங்கு மயிலுக்கு பதிலாக யானை இருக்கிறது. இது ஹரிகேசன் என்ற அரக்கனை சுவாமிநாத பெருமான் வென்றதால் இந்திரன் தன் காணிக்கையாக இந்த ஐராவத யானையை தந்ததாக புராணம் கூறுகிறது. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் மலைகளே கிடையாது. மலைகளே இல்லாத இப்பகுதியில் இந்த சுவாமி மலை உள்ளது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கிணங்க இம்மலை மீது முருகப்பெருமான் அருள் புரிவது சிறப்பான ஒன்று. இக்கோவிலின் மேல் தளத்தை அடைய 60 படிக்கட்டுகள் உள்ளன. இவை சபரிமலையில் 18 படிகள் எப்படியோ அதேபோல் புனிதமாக கருதப்படுகிறது. தமிழ் வருடங்கள் 60 ஆகும். அந்த தமிழ் வருடங்களின் தேவதைகள் சுவாமியை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக இங்கு ஐதீகம். தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போது இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் வைத்து பாடல் பாடி பூஜை செய்வார்கள். இதற்கு திருப்படி பூஜை என்று பெயர். இது இந்த தலத்தில் மிகவும் விசேஷம். மூலவர் 6 அடி உயரமாக கையில் தந்தத்துடனும் தலையில் உச்சி குடுமியுடனும் மார்பில் பூணலுடனும் காணப்படுகிறார். முருகப்பெருமான் சுவாமிநாதனாக வலக்கரத்தில் தண்டாயுதத்துடனும் இடக்கையை தொடையில் வைத்தபடியும் யோக நிலையில் உள்ள குருவாக நின்ற கோலத்தில் 6 அடி உயரமாக இருக்கிறார். பீடம் சிவபீடம், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற வஜ்ரவேலுடன் காணப்படுகிறார். பூமாதேவி பார்வதியின் சாபத்திற்கு ஆளாகி இத்தலத்திற்கு வந்து சுவாமிநாத பெருமாளை வழிபட்டு சாபம் தீர்ந்தாள். அதன் பின்னும் இத்தலம் விட்டு போக விருப்பமின்றி இங்கு நெல்லி மரமாக இருக்கிறாள். இத்தலம் குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழிலும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலும் நிறைய பாடியுள்ளனர். நான்முகன், பூமகள், இந்திரன் ஆகியோர் வழிபட்ட தலம் இது. குருவாக இருந்து அருள் தந்தமையால் குருமலை என்றும் குருகிரி என்றும் இந்த சுவாமி மலைக்கு வேறு பெயர்கள் உள்ளன. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். படைப்பு தொழிலில் ஆணவம் முற்றியிருந்த பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது. அப்போது பிரம்மனிடம் படைப்பு தொழில் செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கிறார். இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை என்பதால் அவருடைய 4 தலைகளிலும் முருகப்பெருமான் கொட்டினார். கீழே விழுமாறு தம் திருவடி கொண்டு உதைத்து பிரம்மனை சிறையில் அடைத்தார். பின்பு படைப்பு தொழிலை முருகனே செய்தார். பிரம்மன் சிறையில் இருப்பதை நினைத்து வருந்திய திருமால் சிவபெருமானிடம் சொல்லி விடுதலை கிடைக்க வேண்டுகிறார். சிவபெருமானும் முருகனிடம் பிரம்மனை விடுதலை செய்யும்படி கூற தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று முருகன் விடுதலை செய்தார். இதை பார்த்து உள்ளம் மகிழ்ந்த சிவபெருமான் முருகனை தன் மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு பிரம்மனுக்கே தெரியாத பிரணவ மந்திரத்தை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க, அதற்கு முருகனும் இது எல்லோருக்கும் தெரியக்கூடாத ஒன்று என்று சொல்லி சிவபெருமான் காதருகே சென்று பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறினார் முருகப்பெருமான். இந்த நிகழ்ச்சி நடந்த தலமே இந்த சுவாமிமலை திருத்தலம் என்று தல வரலாறு கூறுகிறது. இங்குள்ள மூலவர் சுவாமிநாதன், உற்சவர் சுப்பையா, அம்மன் வள்ளி தேவயானை,
தல விருட்சம் நெல்லி மரம். தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம், குமாரதாரை, சரவண தீர்த்தம், நேத்திரகுலம், பிரம்ம தீர்த்தம். புராண பெயர் திருவேரகம், இப்போதிருக்கும் பெயர் சுவாமிமலை. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.